இன்னைக்கு எந்த ஒரு கிளைண்ட்டும் ரீச் பண்ணாமல் பட் ஒரே ஒரு கிளைண்ட் என்னை ரீச் பண்ணி நான் 7500 rupees earn பண்ணியிருக்கேன். இது என்ன சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஐ வீடியோ எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிகினர்லேருந்து இன்டர்மீடியட் அளவுக்கு ஒரு பர்சன் வந்து கோர்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு சார்ஜ் பார்த்தீங்கன்னா 7500 ஃபார் 15 days. இவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் மூலிமா அவங்க வந்தாங்க. நான் கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி ஜஸ்ட்டு 3 to 4 month ஆகுது. அண்ட் அது மூலிமா நான் ஹை குவாலிட்டி லீட் ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு நான் கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி அவங்கள நான் ரேங்கிங் கொண்டு வச்சு அது மூலியமா ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு பின்னாடி பேக் எண்ட்ல என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சாட் ஜிபிடி பிளக்கினை கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பிளக்கின் 3 to 4 monthலேயே எல்லா கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைலையுமே ஹை ரேங்கிங் கொண்டு வரது. அதுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 month நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலிமா நிறைய பேர் பிஸ்னஸ் பீப்புள் அவங்களோட கூகுள் மை பிஸ்னஸை ரேங்கிங் கொண்டு வரைக்கிறாங்க. அண்ட் இன்றைக்கி நான் ரொம்ப நேரம் யோசினால நாம் ஒரே ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். அதுதான் பேக்கேஜிங். நான் யார் கேட்டாலும் மெட்டா ஆட்ஸ் கீவோலோ கூகுள் ஆட்ஸ் கீவோலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓவரலாக சொல்லிடுறேன். ஸோ அதனால் ஒரு பேக்கேஜிங்கை நான் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த பேக்கேஜிங்கை நான் ஒரு பர்டிகுலர் ஒரு ஆடியன்ஸ்க்கு மட்டும் டார்கெட் பண்ணலான்னு வச்சுருக்கேன். அதுதான் நம்ம லண்டன். ஸோ லண்டனில் ஏன் நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா, யூஎஸில் ஒரு டாலரோட மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 ஆகுது. இதுவே ஒரு லண்டனில் பார்த்தீங்கன்னா 100 and 110 வருது. ஸோ நமக்கு அங்கே ஒரு கிளைண்ட் கிடச்சா நம்ம லம்பாகவே சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே டார்கெட் பண்ண போகிறோம். மிச்சதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.